கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கும் காலணியை வாங்கி வீதிகளில் அணிந்து வந்து வீதிகளில் இருக்கும் அகதிகள் மற்றும் ஏழைகள் ஒரு சில நேரம் வீடு தேடி வந்தாலும் வீதிகளில் இருக்கும் காய்கறிகளை கூட வாங்கி உண்டு வாழ உதவி செய்ய மனமில்லாமல் தமிழருக்கே சிறப்புமிக்க விருந்தோம்பல் செய்யும் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். தன்னை பெற்றெடுத்த தாய் ஒரு பெண் என்பதை மறந்து ஒரு குழந்தைக்கு தாயாக மாற வேண்டிய பெண்ணை பல மனித மிருகங்கள் இணைந்து கற்பழித்து கொள்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா என்ற கவலையில் வாழும் இந்த சமூகத்திற்கு இயேசுவின் அன்பையும் உடனிருப்பையும் அனுபவித்து அவரை ஆதாயமாக்கி கொண்டு வாழ்வு முழுவதும் அவருக்காக வாழ்ந்த புனித மார்த்தாவின் திருவிழாவை திருச்சபையோடு இணைந்து இன்று கொண்டாடி மகிழ்கிறோம். யார் இந்த மார்த்தா? பெத்தானியாவில் வாழ்ந்தவர். லாசர் இவருடைய சகோதரர், மரியா இவருடைய சகோதரி. இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் வரவேற்றவர். இல்லத்திற்கு வந்த இயேசுவை உபசரித்தவர். மனதில் தோன்றியதை வெளிப்படையாக இயேசுவிடம் சொன்னவர். அப்படி என்னத்தான் சொன்னார்? நான் பரபரப்பாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், மரியா எனக்கு உதவி செய்யாமலும் அருகிலே இருக்கிறாரே, ஏன்? லாசர் இறந்த பின் 4 நாட்களுக்கு பின் இயேசு அங்கே வந்தபோது, நீர் இங்கேயே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டாரே என்று சொல்லி இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இயேசு இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் பெத்தானியாவில் அவருக்கு விருந்தளிக்கப்பட்ட போதும் அவர் அமைதியாக பணிவிடை செய்தார். இயேசுவின் இறையாட்சி கனவில் ஒரு முக்கிய செயல் பணிவிடை புரிதல். அதைத்தான் தன் சீடர்களுக்கு இயேசு விட்டு சென்றார். அதை வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்ந்தவர்தான் நம் புனிதர். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பின் பிரான்ஸ் பகுதிக்கு சென்று இயேசுவை பற்றி எடுத்துரைத்தார் என்று மரபு சொல்லுகிறது. அங்கே தாராஸ்கோன் பகுதியில் மக்களை அச்சுறுத்தி கொன்று வந்த ஒரு கொடிய நச்சுப்பாம்பை சிலுவை அடையாளம் வரைந்து ஜெபித்து அடக்கினார் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் பல்வேறு நபர்கள் கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை தழுவினர். இன்று நம் புனிதர் நம்மிடம் கேட்கும் கேள்வி, என்னிடம் எல்லாம் இருந்தும் ஒருவேளை உணவிற்கு கூட துன்பப்படும் மனிதர்களை பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் போகிறேனா, அல்லது இருப்பதை அவர்களிடம் பகிர்கிறேனா? பணிவிடை செய்வதை ஏளனமாக நான் பார்க்கிறேனா, அல்லது உன்னதமாக பார்க்கிறேனா? பல்வேறு அற்புதங்களை கண்டும் கேட்டும் இயேசு மீது நம்பிக்கை வைக்காமல் வாழ்கிறேனா? சிந்திப்போம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து பணிவிடை செய்து பணிவோடு வாழ்வோம். இருப்பதை பகிர்ந்து நம் புனிதர் வழியில் இறையாட்சியை நமதாக்கிக் கொள்வோம். நம் புனிதர் இல்லத்தரசிகள், சமையல் கலைஞர்கள், விடுதி பணியாளர்கள் மற்றும் பிறருக்கு சேவை செய்பவர்களின் பாதுகாவலர்.